ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல இருந்து 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல இருந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நானும் அஃபிஷியலா சேனல் வீடியோஸ் போட்டிருந்துக்கணும். பட் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய பேத்துக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்கு. அது எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே அவங்க கன்சல்டேட் பண்ணி இனிமேல் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். சரியா, ஹைகோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். சரியா, என்னென்ன போஸ்ட்லாம் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைபிஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 போஸ்ட்டுக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 5 போஸ்ட்டுக்கும் சேர்த்து மொத்த வேகன்சி 46க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. இப்போதைக்கு 46. இன்னும் 1.5 இயர்ஸ் தாண்டி தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். அதுக்குள்ள வேகன்சி கண்டிப்பாக கூடும். சரியா, அப்புறம் கடைசி டேட், லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு 13. சரியா, பிப்ரவரி 30 லாஸ்ட் டேட்டா இருக்கும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th நீங்க கண்டே முடிச்சிருக்கணும். அது போக டிகிரி நீங்க படிச்சுட்டு இருந்துக்கணும். சரியா, ஏதாச்சும் ஒரு பிஎஸ்சியோ இல்ல ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ ஒரு டிகிரி படிச்சுட்டு இருந்துக்கணும். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அலோவ் பண்றாங்க. சரியா, ஸோ சேலரி பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்ட் வேரி ஆகும். ஸோ மினிமம் சேலரி பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் சேலரி பார்த்துக்கோங்க. சரியா, அப்போ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லும் போது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் ஃப்ரீயா எக்ஸாம் வைக்கிறாங்க. பிசி ஜென்ரல் சரியா, அவங்களுக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சரியா, ஏஜ் பொறுத்தவரை உங்களுக்கு 18 மினிமம் கண்டிப்பா இருக்கும் எல்லாருமே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ஜென்ரலுக்கு 32, வேற கேஸ்டுக்கு 37 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 8300925152 அப்படி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் சொல்ல அப்படின்னா, நீங்க நிறைய பேர் பக்கத்துல இருக்க கடை அப்படின்னு சொல்லி போறீங்க, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் திருப்பி ஏன்டா வரீங்க. சரியா, ஸோ மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு. என்ன மிஸ்டேக் கன்வே கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப கம்மியான ரேட்ல கவர்மெண்ட் அப்ளை கொடுக்குற ஃபீஸ் தான் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டீம் பக்காவா நம்ம ரெடி பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீ கடையெல்லாம் போய் வெயிட் பண்ணி காத்து கடந்து 1 hour 2 hour 3 hour வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கு ஜஸ்ட் உங்க டேட்டாஸ் மட்டும் நீங்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணா போதும். ஜஸ்ட் ஹைகோர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னெல்லாம் தேவையோ அந்த லிஸ்ட் அனுப்புவாங்க. நீ அனுப்பி கொடுத்தீங்கன்னா கரெக்டா 1 hourக்குள்ள உங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சு கையில் சப்மிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, பக்காவா இருக்கும். எந்த மிஸ்டேக்ஸ் இருக்காது. போட்டோ எல்லாமே அக்யூரேசியா கரெக்டான டைமென்ஷன்ஸ்ல கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸோட உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு பிடிஎஃப் ஷேர் பண்ணி நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ மறந்துடாங்க. 8300925152 நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, அப்ளை பண்ணி கொடுத்தவங்க சில பேர் என்ன பண்றாங்க, எக்ஸாமுக்கு போறது இல்லை. கேட்டா டேட் எனக்கு தெரியாது, மறந்துன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்பரை சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜாப் அப்டேட்ஸ் அப்படி மெசேஜ் பண்ணா கூட நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். எல்லா ஜாப் அப்டேட்ஸும் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரிசல்ட் போடுறதாகட்டும், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு டைம் வீடியோஸ் கொடுக்க முடியாது. கரெக்டா, இந்த மாதிரி கால்ஃபார் வந்திருக்கு அப்படிங்க கொடுக்கலாம். எக்ஸாம் டேட் போட்டாங்க டக்குனு வீடியோ போட முடியுமா, நல்லா இருக்காது. கரெக்டா, அந்த மாதிரி ஷார்ட் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணி விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றோம். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு, அங்க அப்டேட் பண்றோம். அப்புறம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் அப்டேட் பண்றோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கம்யூனிட்டி போஸ்ட் போடுற போஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஷேர் பண்றோம். நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் நம்பரை சேவ் பண்ணிக்கிறோம், நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. அதுலயும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஸோ எல்லா விதத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாட்டி நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபீஸ் பே பண்ணி நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றீங்க. இது கவர்மெண்ட் ஃபீஸ் தான். சரியா, டேரக்டா நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் பேமெண்ட் தான் இருக்கும். நமக்குலாம் எதுவுமே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, ஃபீஸ் பே பண்றீங்க, பட் எக்ஸாமுக்கு மறந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கரெக்டான விஷயம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வெப்சைட்டும் நீங்க நம்ம வெப்சைட் தான், நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அளவு கொடுத்துருங்க. எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, இதான் ஓவராலா ஷார்ட்டா நம்ம ஹைகோர்ட் பத்தி பார்த்த விஷயங்கள். சரியா, இனி டீப்பா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், உள்ளே பார்க்க போறோம். சரியா, சரி ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற பிடிஎஃப் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன். சரியா, ஸோ இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எதை பத்தி பார்ப்போம்னா, டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்காக ஒரு பிடிஎஃப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் 15. ஸோ லாஸ்ட் டேட் 13 பார்த்தது தான். பேமெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டும் உங்களுக்கு 15. ஹைகோர்ட் பொறுத்தவரை ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது. சரியா, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் செல்லான் வரும். அந்த செல்லான் நீங்க பேங்க்ல போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்ததுக்கு நீ பே பண்ணிட்டு திருப்பி அந்த செல்லான் அனுப்பணும். ஓகேவா, அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எண்ட் ஆகும். அதனால டேட்டும் கொடுத்துருக்காங்க. சில வேற எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பே பண்ணிக்கலாம், பேங்கும் போய்க்கலாம். பட் இங்க கம்பல்சரி ஒன்லி பேங்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா, ஓகே. மற்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லி தரேன், பார்ப்போம். சரி, இதெல்லாம் நீங்க பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. மெயின் விஷயம் டைபிஸ்ட்.
வேகன்சிஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? டைப்பிஸ்ட் ஜாப்புக்கு வந்து டைப்பிஸ்ட் நான் டைப் ரைட்டிங் படிச்சாதான் அப்ளை பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. சரியா? உங்க டைப் ரைட்டிங் தெரிஞ்சா போதும். சரியா? அந்த டைம்ல கொடுக்குற டைம்ல டைப் ரைட்டிங் தெரிஞ்சா போதும் அப்ளை பண்ணலாம். டைப் சர்வீஸ் இருந்தா எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி நோ கொடுத்துக்கலாம், தப்பு இல்ல. சரியா? எல்லாம் அப்ளை பண்றாங்க. நீங்க வந்து இருந்தா அப்படிலாம் இல்ல. டவுட் கேட்கறதான். டைப்பிஸ்ட் நான் டைப் ரைட்டிங் படிக்கல, அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம், ப்ராப்ளம் இல்ல. வேகன்சிஸ் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சேலரி பாத்துக்கோங்க. சரியா? ஸோ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து ஒரே வேகன்சி தான். பட் ஒரு வேகன்சி தான் இருக்கு, நம்மளால கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஈஸியான வேலை. சரியா? ஸோ கேஷியர் 2 பேர் கொடுத்துருக்காங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட் பொறுத்தவரை கொஞ்சம் நீங்க ஜெராக்ஸ் மிஷினை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா லாஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்ல வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அது ரொம்பலாம் கஷ்டம் இல்ல. ஒரு நாள் வந்து பக்கத்துல கடையில போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, சொல்லி தர போறாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் கஷ்டம் இல்ல. சரியா? ஓகே. ஸோ வேகன்சிஸ் பொறுத்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுடைய காஸ்ட் வச்சு அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஹாரிசான்டல், வெர்டிகல் அப்படின்னு ரிசர்வேஷன் பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை ஒரு சீட்டு, அவ்வளவுதான். சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வேண்டாம். அப்புறம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை அள்ளி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எஸ்சி இந்த மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 18ல இருந்து 37 வரை அப்ளை பண்ணிக்கலாம். வேற கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 18ல இருந்து 32 வரை எழுத முடியும். அது போக சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து 18ல இருந்து 47 வரை இருந்துக்கலாம். பட் நீங்க வந்து 47 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்க 5 இயர்ஸ் மேல வந்து நீங்க வந்து ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ண ஏதோ கோர்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்க எலிஜிபிள் கிடையாது. சரியா? நாட் எலிஜிபிள் அப்ளை. சரியா? 5 இயர்ஸ் மேல சர்வீஸ் பாக்குறீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. மற்றபடி நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கீங்க, இந்த ஏஜ்ல இருக்கீங்க, என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. 5 இயர்ஸ் நீங்க உங்களுக்கு இதை விட ப்ரொமோஷன் கிடைச்சிரும். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ண வர மாட்டீங்க. அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்டே ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கு அந்த ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. அது போக வேற நீங்க தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது குவாலிஃபிகேஷன். டைபிஎஸ் பொறுத்தவரை எனி டிகிரி, நான் சொன்னேன் எனி டிகிரி, இந்த மாதிரி 10th +2 அந்த 3 வருஷம் கோர்ஸ் படிக்கலாம். அது 11th +1 +3 இந்த பேட்டர்ன் ஏதாச்சும் ஒன்று டிகிரி வந்து படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான். படிச்சு முடிச்சா கன்ஃபார்ம் ஓகே. படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 3rd இயர்ஸ் 5 இயர்ஸ் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். டிகிரி வந்து கேட்கல, ஓகேவா? அந்த அப்ளை பண்ணும்போது கேட்காது. நான் பண்ணி கொடுத்துருக்கேன், கேட்காது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா தைரியம் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? அது போக நீங்க வந்து மஸ்ட் ஹேவ்னு கொடுத்துருக்காங்க, அப்பலாம் இல்லை. அதுவும் உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, எஸ் ஆர்னு தான் கேட்குது. ஸோ நீங்க டைப் ரைட்டிங் இருந்தா ஓகே, இல்லையா விட்டுருங்க. டைப் ரைட் தெரிஞ்சா ஓகே. எதுக்குன்னா நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோமேஷன் எல்லாம் முடிக்கணும். சரியா? ஒரு 1 இயர்க்கு டைம் தருவாங்க, அதுக்குள்ளே முடிச்சு விடணும். முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் தருவாங்க. 1.5 வருஷத்துக்குள்ள டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓன்னு சொல்லுவாங்க. அது டைம் இருக்கு. சரி, எல்லாரும் ஒன்றும் முடிக்க மாட்டாங்க, டைம் இருக்கும். சரியா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. அது போக உங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுவும் அப்புறம் சேம் தான். 10th +2 +3 பேட்டர்ன், அல்லது இந்த பேட்டர்ன். சரியா? பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அது கேஷியர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், 5,000 rupees டெபாசிட் பண்ண. நீங்க 3 ஓயிட்டீங்கன்னா 5,000 ஓயினா டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5,000 rupees டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும், கேஷியர் அப்படிங்கிற போஸ்ட் எடுத்தீங்கன்னா. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் அடுத்தது சொல்றேன். ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம் பாத்தீங்கன்னா எல்லாமே 500 சொல்லுவாங்க. 4 போஸ்ட் இருக்கா, 4 போஸ்ட்டுக்குமே ஒரு பர்சன் அப்ளை பண்ணலாம். பட் 4 போஸ்ட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 வச்சு நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்க இஷ்டம், நீங்க 4 போஸ்ட் அப்ளை பண்றீங்க, ஆனா எக்ஸாம் சேம் தான். சரியா? ஒரு பிரச்சனை கிடையாது. பட் 4 போஸ்ட் அப்ளை பண்ண 4 தடவை நீங்க போற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும், அப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 4 போஸ்ட்டும் தனித்தனியாக 500 பே பண்ண மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. எஸ்சி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லா என்ன தான் ஃப்ரீ. 4 அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லா என்ன பண்ணலாம், ஃப்ரீயா நீங்க வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. மற்றபடி டிஃப்ரெண்ட் டேபிள் அவங்களுக்கு அப்புறம் விண்டோஸ்லாம் வந்து அது எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. சரியா? பார்த்துக்கோங்க. அது போக எப்படி செலக்ட் பண்றாங்க, இதான் நிறைய பேர் கேட்குற டவுட். மோட் ஆஃப் செலக்ஷன். ஸோ 2 போஸ்ட், ஒன்று டைப்பிஸ் தனியாக பிரிச்சு, மொத்தம் 4 போஸ்ட் டைப்பிஸ் தனியாக பிரிச்சிடுறாங்க, மிச்சம் 3 தனியாக பிரிச்சிடறாங்க. டைப்பிஸ் பொறுத்தவரை ரெண்டுக்குமே காமனா வந்து உங்களுக்கு என்ன உண்டு, ரிட்டன் எக்ஸாம் உண்டு. ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி அப்புறம் உங்க ஸ்கில் டெஸ்ட், டைப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்றாங்க, ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற பேர்ல உங்க டைப் ரைட்டிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் பெருசெல்லாம் கஷ்டம் இல்லை. சரியா? டக் அடிச்சு பாருங்களா, எத்தனை வேர்ட்ஸ் நல்லா பார்ப்போம். ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. அப்புறம் லாஸ்ட்ல பயோஸ் இருக்கு. அதே நீங்க வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட் போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். அதுக்கப்புறம் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பயோவுக்கு நீங்க போவீங்க, அவ்வளவுதான். பயோலாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா கேட்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லி தரேன், அப்புறம் பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? என்ன பயோலாம் கேட்கறான்னு நினைக்கிறீங்க, காலேஜ் முடிச்சிருப்போம், அங்கேயும் வைவா இங்கேயும் நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, சிலபஸ் பொறுத்தவரை டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஈஸியா பாஸ் ஆகி போயிருவீங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வைக்கிறாங்க. அதே நீங்க டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எடுத்துக்கலாம், அல்லது இங்கிலீஷ் என்ன சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. மொத்த கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் 1 மார்க் வச்சு 50 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. மினிமம் 20 மார்க்ஸ் எதை நீங்க கிளியர், பார்ட் ஏ கிளியர். இந்த பார்ட் ஏ மார்க் வந்து பார்ட் பில ஆட் ஆகாது. சிலபஸ் பொறுத்தவரை பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கு. பார்ட் ஏ வெறும் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். 50 மார்க்ல
20 மார்க் எடுக்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்கு 10th 12th 100 மார்க் தமிழ், சரியா? 100 மார்க் 100 போட்டி போட்டோம். இங்க அப்படி இல்ல. வெறும் 20 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணா எலிஜிபிள், பிரச்சனை கிடையாது, சரியா? ஸோ ஈஸியா போயிடலாம். அப்புறம் பார்ட் பி பொறுத்தவரை ஜென்ரல் நாலேஜ் இருக்கு, அப்புறம் ஆப்ஸ் இருக்கு, அப்புறம் மென்டல் அபிலிட்டி இருக்கு. 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு மார்க் வச்சு நீங்க 30 மார்க்ஸ் எடுத்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஜிபிள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் 30க்கு மேல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ரெண்டும் பார்ட் ஏ பார்ட் பி சேர்த்து 150 மினிட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுவீங்க. என்ன இதான் கஷ்டம் இருக்கா? ரொம்ப சிம்பிள், சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது இந்த விஷயத்துல, பாத்துக்கோங்க, சரியா? அவன் சிலபஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, தமிழுக்கு வந்து எல்லாம் கேட்கறாங்க. 10th லெவல் தான், 10th புக் பண்ணி படிச்சா போதும் தமிழுக்கு. பார்ட்டி பொறுத்தவரை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜிகே படிக்கணும், அப்புறம் மேத்ஸ் மென்டல் அபிலிட்டி படிக்கணும், அப்புறம் ரீசனிங் படிக்கணும், அப்புறம் ஜிஐ படிக்கணும், அப்புறம் கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் நாலேஜ் தான் போதும். ரொம்பலாம் இல்ல. காப்பி பண்ணக்கு என்ன யூஸ் பண்ணும், கண்ட்ரோல் யூஸ் பண்ணும், கண்ட்ரோல் ஆளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சிம்பிளா விஷயங்கள் இருக்கும், சரியா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஈஸியா தான் இருக்கும். மினிமம் குறைஞ்சு 30 நினைக்காதீங்க. எவ்வளவு தூரம் மார்க் ஜாஸ்தி அடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க வேகன்சி, ஏன்னா 30 எல்லாம் எடுத்துருவாங்க. அது மேல டாப் ரேங்க் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த ரீசனுக்காக இதை நீங்க பாத்துக்கலாம், சரியா? ஓகே, அடுத்து நீங்க போனீங்கன்னா இங்க பாயிண்ட் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. பார்ட் ஏ பொறுத்தவரை ஜஸ்ட் நீங்க எலிஜிபிள் தான், மார்க் உங்களுக்கு கவுண்ட் ஆகாது. நான் தமிழ் நல்லா வரும், நிறைய மார்க் எடுத்தா அது அப்பெல்லாம் கிடையாது. நிறைய மார்க் எடுத்தாலும் 20 எடுத்தா நீங்க அந்த பேப்பர் கிளியர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, பார்ட் பி திருத்துவாங்க. அதுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த டைப்பிங் உங்களுக்கு பாத்துக்கோங்க. டைப்பிங் இங்கிலீஷ் போது 10 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஸோ 100 மார்க். அதுல மேக்ஸ் மினிமம் நீங்க 45 பாஸ், அவ்வளவுதான். 40 வேர்ட்ஸ் பர் மினிட். தமிழுக்கு வந்து சேம் தான். ஸோ இது வந்து ரொம்ப நீங்க ஜென்ரலா சும்மா தட்டினா கூட என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம், சரியா? அப்போ ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இது செக் பண்றாங்க, நீ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. சும்மா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்ல வந்து என்ன சொல்ல, அலைன்மெண்ட் பண்ண தெரியுதா, இல்ல பார்டர் போட தெரியுதா, வாட்டர் மார்க் போட தெரியுதா, இல்ல ஒழுங்கா ப்ராப்பரா டிரைவ்ல சேவ் பண்ண தெரியுதா, கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள், கண்ட்ரோல் ஆள் கொடுத்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்து சேவஸ் கொடுக்க தெரியும். இந்த மாதிரி சில ஜென்ரலா விஷயங்கள் வந்து வேர்ல்ட்ல பாக்குறாங்க. எக்ஸெல்ல, பவர் பாயிண்ட்ல, டிடி புக், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செக் பண்றாங்க. அதுவும் சிம்பிள், வேணா வீடியோஸ் கொடுக்குறேன், பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, அப்புறம் டைப்பிங் போறவங்க வந்து இந்த பாரதி அப்படிங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல கொடுப்பாங்க. ஸோ டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்றவங்க பாரதி ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃபாண்ட் இருக்கு தமிழ்ல. பாரதின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு சில விஷயங்கள் கீவேர்ட்ஸ் வந்து மாறும், தமிழ்ல வந்து மாறும். ஸோ கொஞ்சம் அதை டைப்பிங் போறவங்க அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல நீங்க லேப்டாப்லயும் நீங்க என்ன பண்ண டைப்பிங் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் பயோ பொறுத்தவரை என்ன ரேஷியோ எடுக்கிறாங்க, எந்த கவனிக்கணும், ரேஷியோன்னு இருக்கு, அதனா இருக்கு. ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டைப்ஸ் என்ன பண்றாங்க, 1:5 ரேஷியோ எடுக்கிறாங்க. இப்போ 50 பேர்னா, சரி எப்படி சொல்லுது, 10 சீட் இருக்குன்னா 50 பேரை சூஸ் பண்ணும் அந்த ரேஷியோ. ஸோ 1:5 அப்படிங்கிற ரேஷியோல, சரி 10 சீட் ஃபில் பண்ண அப்படின்னா 50 பேர் என்ன பண்ணுவாங்க எடுத்து, அதுல 10 பேர் என்ன பண்ணுவாங்க, டைபிஸ் அந்த ஸ்கில் டெஸ்ட்ல பாஸ் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல 1:5 ரேஷியோ கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்கில் டெஸ்ட் முடிச்ச வைவோ வரீங்களே, வைவோ பொறுத்தவரை உங்களுக்கு டைபிஸ்டுக்கும் 1:2 அப்படிங்கிற ரேஷியோ எடுக்கிறாங்க, அல்லது 1:3. அவங்க ஆளுகளை பொறுத்து, வேகன்சி ரொம்ப குறைவா இருக்குன்னா 1:3 எடுத்துருவாங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஃபில்டர் பண்ண நினைச்சா 1:2 அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இது ஆப்ஷனல். அது அந்த டைம்ல ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுப்பாங்க. நம்பர் வேகன்சியை பொறுத்தும், மக்கள் எக்ஸாம்ஸ் எழுத பொறுத்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரியா? அதே மாதிரி உங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிதான் 1:2 அல்லது 1:3 அப்படிங்கிற ரேஷியோல அந்த டைம் கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ற பொறுத்து வெரி ஆகும், சரியா? மற்ற டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படி திருத்துவாங்கன்னா அஸ் பர் டைப் ரைட்டிங், சரி, டைரக்டர் ஆஃப் டெக்னிக் எஜுகேஷன் வந்து அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்களோ, ஒரு கொஸ்டின் ஒரு வேர்ட் தப்புனா எவ்வளவு குறைப்பாங்களோ அதே கான்செப்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, டைப்பிங் அந்த பேப்பர் வந்து திருத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா? பாத்துக்கோங்க, சரியா? மற்றபடி வந்து உங்களுக்கு வேற என்ன சொல்றதுக்கு, அவ்வளவுதான். இப்படிதான் விஷயங்கள், ஜென்ரலா வந்து விஷயங்கள் இப்படிதான் இருக்கு, சரியா? ரொம்ப சிம்பிள், சரியா? எக்ஸாம்ஸ் ரொம்ப சிம்பிளா நீ பாஸ் ஆகிட்டு போயிடலாம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லாம் அப்ளை பண்ணுங்க. 10th 12th டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சு முடிச்சோம் அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்னது போல நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. 8300921521, சரியா? நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேற என்ன சொல்றது, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். அது போக வந்து கம்பெனி நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாத்துக்கோங்க, நம்பர் இருக்கும், சரி? ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க, நீட்டா இருக்கும், சரி? ஜஸ்ட் டேட்டாஸ் சென்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அவ்வளவுதான், டக்குன்னு பண்ணி முடிச்சிருவாங்க, சரியா? வெயிட்டிங்லாம் இல்லை, முடிச்சுடுவாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர் இருக்கு. ஸோ அதுவும் நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள் தான் அதுவும். ஸோ டிரைவர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான், ரொம்பலாம் ஒன்றும் எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. டக்குனே போயிடலாம். மெயினாக பார்க்க வேண்டியது உங்களுக்கு இந்த சேலரி பேமெண்ட் பாருங்க, வேகன்சி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்ல. அது போக இந்த வேகன்சிலாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஏஜுமே மேக்ஸிமம் சேம் தான், கம்யூனிட்டி வைஸ் சேலம், அதுவுமே ஃபர்ஸ்ட் பார்த்து மாதிரி தான் வரும். மெயினா எங்க சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தான், சரியா? ஃபீஸ்லாம் எல்லாமே சேம் தான். இன்னொன்று டிரைவர் தனியாக அப்ளை பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த நாலுமே வந்து
ஒரே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அமௌண்ட் வேரி ஆகும், மற்றபடி டேட்டா சேம். இது டிரைவர் பொறுத்தவரை தனி, சரியா? தனி எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் 500 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருங்க. இது தனியாக ஒரு லிங்க் கொடுத்து தனியாக அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் சேம் தான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனை நீங்கள் எதுவும் பயப்படாங்க. அப்ளை பண்ண எக்ஸாம் முடிவு பண்ணிட்டீங்களா, நம்பரை கான்டெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். சரியா? ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி காமன், அதுவும் பிரச்சனை கிடையாது. 50 கொஸ்டின் கேட்குறாங்க, 50 கொஸ்டின் மார்க்கு 20 மார்க் எடுத்து நீங்கள் வந்து எலிஜிபிள். 150 மினிட்ஸ். சரியா? ஜிகேயும் சேம் தான், கொஸ்டின் வைஸ் பிரச்சனை கிடையாது. சிலபஸை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. சரியா? பார்ட்டியும் உங்களுக்கு அப் டு வச்சுருந்தான் 10th புக் வர படித்தா போதும், ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிட்டு போயிடலாம். புரியுற உங்களுக்கு தமிழ் வந்து 10th புக் வர தான். அதுவும் நீங்கள் ஜென்ரலாக பழைய கொஸ்டின் டிஎன்பிசி கேட்குற பழைய கொஸ்டின் பார்த்தாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணலாம், 20 கொஸ்டின் எடுத்துகிட்டு போயிடலாம். எலிஜிபிலிட்டி வெறும் கிராமர் தான் மேக்ஸியும் வரும். புரியுதா உங்களுக்கு? எலிஜிபிலிட்டினா மேக்ஸிமம் உங்களுக்கு கிராமர் இலக்கணம் மேக்ஸியும் கேட்பாங்க. அதெல்லாம் சிம்பிளாக டக்குன்னு போட்டு போயிடலாம். ரொம்ப ரேர் தான் லிட்ரேச்சர் போகிறது. சரியா? அதனால அதுவும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? பார்ட் பியில் தான் என்ன பண்ணுறாங்க, டிரைவர் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டிரைவிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங், இது உங்களுக்கு காமன் தான். சரியா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து மேக்ஸும் ரீசன் சேர்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே என்னதான், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே டிரைவிங் தியரி, ஜிகே, இது உங்களுக்கு காமன் பேப்பர். அது போக ப்ரீ டிரைவிங் செக்ஸ், அப்புறம் விஷனை பற்றி பார்க்குறது, வெஹிக்கிளோடைய ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் யார் போகணும், எந்த வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் முன்ன பண்ண விஷயங்கள், அப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ் பற்றி விஷயங்கள், அப்புறம் மெக்கானிசம், டக்குன்னு வண்டியில் போகிறீங்க, இதாகிடுச்சு, ரிப்பேர் ஆகிட்டு, அது சரி பண்ண தெரியலையா, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றின டேட்டாஸ், அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் ஒரு டிரைவருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த விஷயங்கள். அப்புறம் டிரைவிங் ஸ்கில்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எய்டு, சென்ஸ், அதாவது டிரைவிங் சென்ஸ்னு சொல்லும்போது எல்லாமே படிச்சிருப்பீங்க, படித்த விஷயங்கள் தான். சரியா? அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு, இந்த மாதிரி எமர்ஜென்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பார்ட் பியில். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாம கூட எழுதி போயிடலாம். நம்மலாம் எல்லாருமே 2 வீலர் ஓட்டியிருப்போம், கார் ஓட்டியிருப்போம். அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், பேட்ஜ் இருக்கணும், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது டிரைவிங்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த ஃபீல்ட் பர்சனுக்கு எல்லாமே தெரியும். சரியா? அந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அது இருக்கட்டும். சரியா? ஓகே. இதுக்கும் அப்படிதான், அப்ளை பண்ணுறதுக்கு சேம் விஷயங்கள் தான். மற்ற இதுதான் சேம் தான். உங்களுக்கு இது வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்களே, ப்ராக்டிக்கல், அது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி காணிக்கணும். ஓகேவா? அதுவும் ரேஷியோலாம் உண்டு, 1:2 ரேஷியோ எடுக்கிறாங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு 1:1 ஆர் 1:3. அது இந்த டைமில் வேகன்ஸை பொறுத்து வேரி ஆகும். மினிமம் மார்க் பார்த்துக்கும், 5 மார்க் தான். மேக்ஸிமம் 15, 5 எடுத்தால் போதும். ப்ராக்டிக்கலுக்கும் 100 மார்க் வைக்கிறாங்க. மினிமம் 40 தான். நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம், பாஸ் ஆயிடலாம். சரியா? எல்லாமே ஈஸி தான்ப்பா. கரெக்டான முறையில் நீங்கள் ஒழுங்காக எக்ஸாமுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிங்க. சரியா? இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது டிரைவிங்கில். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி எக்ஸாம்ஸு. ஓகேவா? டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்களாம் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிடலாம். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் நீங்கள் முட்டி மார்க்குக்காக குரூப் 4 படிச்சிருப்போம். இது வெறும் 20 மார்க், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுங்க. நமக்கு வேகன்சி குறைவு, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான் நினைக்க கூடாது. நம்பி படிங்க, நம்பி எழுதுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். பர்சன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ்ட் டைம் போனவங்க, ரிலேஷன்ஸு, ப்ளஸ் ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்கான விஷயங்களை கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ஒன் முடிப்போம். அது ஒன்றா பார்த்துக்கோங்க. சேனலில் வந்து எல்லாமே வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கடையில் கொடுத்து தப்புகள் வந்து மிஸ்டேக் ஆகுது. லாஸ்ட் டைமில் இந்த மிஸ்டேக், ஃபோட்டோவில் வந்து இமேஜஸ் குறவாக இருக்குது, கிளாரிட்டி குறவாக இருக்குன்னு ரிஜெக்ட் ஆகுது. அதெல்லாம் போக இவ்வளோ ரேட் கொடுத்து வெளியே அப்ளை பண்ணுமா, அமௌண்ட் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸே ஜாஸ்தி பிசிக்கு பொறுத்தவரை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும்னு கேட்டால் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப 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 சீப்பான ரேட்டில் நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன சேலரி மூணு போய் சேரணும். தனியாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஏதாச்சும் சின்ன அமௌண்ட் போய் சேரணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப மினிமம் சார்ஜ், கவர்மெண்ட் ஃபீஸோடு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்பி அப்ளை பண்ணலாம், பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கே அரண்டுருவீங்க, இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பண்ணுறாங்க, ரேட் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, தப்பு இல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க. அதான் மெயின் விஷயம். ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன், நிறைய பேர் அப்ளை பண்ணி லாஸ்ட் மிஸ்டேக் ரிஜெக்டட். சிவி போகும்போது தப்பு நம்பர், எந்த நம்பர் போடணும் தெரியாது, ரெஸ்யூமே போட தெரியும், மாற்றி போட்டு வச்சுறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப், விச் மீன்ஸ் நிறைய பண்ணி பழகிட்டோம். தப்பே நடந்தாலும் எங்க போய் சேஞ்ச் எங்களுக்கு தெரியும். யூசர் பாஸ்வேர்டு இருக்கு, மாற்றி விடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபர்தர் டவுட்ஸ்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்பரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் அப்டேட்ஸ் சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் எடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் தெளிவாக உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற என்ன, அவ்வளோதான். வெப்சைட்டும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நோட்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும் சேனலில் வந்து கம்ப்ளீட்டாகவே
எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் அந்த ஹைகோர்ட் கஷ்டம் தெரியாம இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்கட்டும். ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், வச்சு விடுங்க. அப்ளை பண்ணிட்டு போட்டோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.